கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான். 119:30 வசனம், மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். கிறிஸ்தவ மிஷனரிகளில் ஒருவரான ஜேம்ஸ் சால்மர்ஸ் என்ன சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்துவிடம் நெருங்கி வரும்போதெல்லாம் ஆண்டவரை அறியாத மக்களை குறித்த வாஞ்சையே என்னை ஆட்கொள்ளுகிறது என்று சொல்லுகிறார். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் கடந்த பதிவின் தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையில் இருந்த கோலை கொண்டு நீட்டி தேனை அதன் நுனியினாலே குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டு கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. அப்பொழுது ஜனங்களில் ஒருவன், இன்றைக்கு போஜனம் பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்றும், உம்முடைய தகப்பனார் ஜனங்களுக்கு உறுதியாக ஆணை போட்டிருக்கிறார், ஆகையினால் ஜனங்கள் பசி மயக்கத்தால் கட்டுப்பாட்டிற்காக கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் என்றான். அதற்கு யோனாத்தான், என் தகப்பன் ஜனங்களை கலங்கப்படுத்தினார். நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததில் என் கண்கள் தெளிந்ததை பார்க்கிறேன் என்றான். இன்றைய தினம் ஜனங்கள் தங்களுக்கு அகப்பட்ட தங்கள் சத்துருக்களின் கொள்ளையிலே ஏதாவது புசித்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். பெலிஸ்தருக்குள் உண்டான சங்காரம் மிகவும் அதிகமாக இருக்குமே என்றான். இஸ்ரவேல் ஜனத்தார் அன்றைய தினம் மிக்மாஸிலிருந்து ஆயலோன் மட்டும் பெலிஸ்தரை முறியடித்த பொழுது ஜனங்கள் மிகவும் பசி மயக்கத்தால் விடாய்த்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். யோனத்தான் சொன்ன வார்த்தையின் நிமித்தம் விடாய்த்திருந்த ஜனங்கள் கொள்ளையின் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்றுக்குட்டிகளையும் பிடித்து தரையிலே போட்டு அடித்து இரத்தத்தோடும் புசித்தார்கள். இந்த செய்தியை சவுலுக்கு அறிவித்த போது, சவுல், நீங்கள் துரோகம் பண்ணினீர்கள். இப்போதே ஒரு பெரிய கல்லை என்னிடத்தில் உருட்டி கொண்டு வாருங்கள். ஜனங்களுக்குள்ளே சென்று இரத்தத்தோடு சாப்பிட்டதினாலே கர்த்தருக்கு முன்பாக பாதகமான பாவம் செய்யாதபடிக்கு அவரவர் தங்கள் மாட்டையும் அவரவர் தங்கள் ஆட்டையும் என்னிடத்தில் கொண்டு வந்து இங்கே அடித்து பின்பு சாப்பிட வேண்டும் என்று கட்டளையிட்டான். ஆகையால் எல்லா ஜனத்தாரும் அவரவர் தங்கள் மாடுகளை அன்று ராத்திரியிலே கொண்டு வந்து அடித்தார்கள். பின்பு சவுல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அது அவன் கர்த்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம். அதற்கு பிறகு சவுல் தம்முடைய இஸ்ரவேல் ஜனத்தாரிடம், நாம் இன்று இரவு பெலிஸ்தரிடம் போய் விடியும் பொழுது வரை அவர்களை கொள்ளையிட்டு அவர்களில் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் இருப்போமாக என்றார். அதற்கு இஸ்ரவேல் ஜனத்தார், உம்முடைய கண்களுக்கு நலமானபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். ஆசாரியனோ, நாம் இங்கே தேவ சந்நிதியில் சேர கடவோம் என்றான். சவுல் தேவனிடத்திலே விசாரிக்கிறான், நாங்கள் பெலிஸ்தரிடத்தில் போருக்கு போகலாமா? அவர்களை இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் ஒப்பு கொடுப்பீரோ என்றான். ஆனால் தேவனிடமிருந்து எந்த ஒரு பதிலும் உத்தரவும் வரவில்லை. சவுலின் பிரார்த்தனைக்கு தேவனிடத்திலிருந்து உத்தரவு வராததால் சவுல் இஸ்ரவேல் ஜனத்தாரில் தலைவர்களிடத்திலே எல்லாரும் இங்கே வந்து சேர்ந்து, இன்று இந்த பாவம் எதினால் உண்டாயிற்று என்று ஆராய்ந்து அறியுங்கள் என்றான். அந்த பாவம் என் குமாரனாகிய யோனத்தானிடத்தில் காணப்பட்டாலும் அவன் சாகவே சாக வேண்டும் என்று இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். சகல ஜனங்களுக்குள்ளும் ஒருவனும் அவனுக்கு பிரதியுத்தரம் சொல்லவில்லை. அதற்கு பின் அவன் இஸ்ரவேல் எல்லாரையும் பார்த்து, நீங்கள் ஒரு பக்கத்தில் நில்லுங்கள், நானும் என் மகனுமாக ஒரு பக்கத்தில் இருக்கிறோம். ஜனங்கள் சவுலிடம், உம்முடைய கண்களுக்கு நலமானபடியெல்லாம் செய்யுங்கள் என்றார்கள். அப்பொழுது சவுல்,
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நிதானமாய் கட்டளையிட்டு யதார்த்தத்தை விளங்க பண்ணும் என்றான். அப்பொழுது சீட்டு போடுகையில் சீட்டு யோனாத்தான் மேலும் சவுலின் மேலும் வந்தது. அப்பொழுது சவுல் யோனாத்தானை பார்த்து, நீ என்ன செய்தாய்? எனக்கு சொல் என்று கேட்டான். அதற்கு யோனாத்தன், என் கையில் இருக்கிற கோலின் நுனியினாலே கொஞ்சம் தேன் எடுத்து ருசி பார்த்தேன், அதற்காக நான் சாக வேண்டும் என்றான். அப்பொழுது சவுல், யோனாத்தன், நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கும் சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். சவுலின் தீர்ப்பு யோனாத்தானுக்கு மரண தண்டனை விதித்தபடியால் ஜனங்களுக்குள்ளே சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனாத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனாத்தன் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை அன்று தப்புவித்தார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு சவுல் பெலிஸ்தரை தொடராமல் திரும்பி வந்துவிட்டான். பெலிஸ்தரும் தங்களுடைய ஸ்தலத்திற்கு அவர்களும் போய்விட்டார்கள். இப்படி சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்ய பாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களுமாகிய மோவாபியருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் ஏதோமியருக்கும் சோபாவின் ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்து செல்கிறானோ அவர்களை எல்லாரையும் அடக்கினான். சவுல் பலத்து வலிமை பொருந்தியவனாய் அமலேக்கியரை முறியடித்து இஸ்ரவேலரை கொள்ளையிடுகிற எல்லாருடைய கையுக்கும் நீங்களாக்கி அவர்களை ரட்சித்தான். சவுலின் பிள்ளைகளின் பெயர்கள் யோனாத்தான், இஸ்வி, மல்கிசூவா. மகள்கள் மேரப், இளையவள் பெயர் மீகால். சவுலின் மனைவியின் பெயர் அகினோவாம், அவள் அகிமாசின் குமாரத்தி. சவுலின் சேனாதிபதியின் பெயர் அப்னேர். அப்னேர் சவுலின் சிறிய தகப்பனாகிய நேரின் மகன். நேரின் தகப்பனாரின் பெயர் ஆபியேல். சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுலுக்கு முன்பதாக காணப்படும் எந்த ஒரு பராக்கிரமசாலியையும் பலசாலியையும் தன்னுடைய பக்கமாக சேர்த்து கொள்ளும் இயல்பு உடையவனாய் இருந்தான். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலிருந்து. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, தேவனின் ஜனமாகிய இஸ்ரவேலர்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும் என்றான். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது, இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு ஜனங்கள் இஸ்ரவேலர்களுக்கு வழிமறித்து செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போது சவுலாகிய நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2 லட்சம் காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாய் இருந்தார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடரின் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.